போகிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 2 தான் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2ல் என்ன இருக்குது அப்படின்னா, 2 tangent TP, TQ are drawn to a circle. ஸோ ஒரு சர்க்கிள் இருக்குது. அந்த சர்க்கிளில் 2 எப்பவும் போல் டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். எக்ஸ்டர்னல் பாயிண்ட் வச்சு டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு நேம் கொடுத்துலாம், T, P and Q. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் PTQ இந்த ஆங்கிள் வந்து OPQனா நம்ம பியும் கியூவையும் ஜாயின் பண்ணும். இதுக்கு இந்த ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிளை போல் 2 டைம்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிள் PTQ வந்து 2 டைம்ஸ் ஆஃப் OPQக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஒரு தியரம் கொடுத்த உடனே அதை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு யோசிக்கணும். ஓகேவா? நமக்கு என்னெல்லாம் ரூல்ஸ் என்னெல்லாம் லாஸ் தெரியும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்றது தெரியும். ஓகேவா? டிபி ஈக்குவல் டு டிக்யூன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுறோன்னா, இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல் டு த ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு தெரியும். ரைட்டா? இது ரெண்டும் ஈக்குவல். அப்போ நமக்கு என்னெல்லாம் ஈக்குவல் அப்படின்னா, ஆங்கிள் டிபிக்யூ ஈக்குவல் டு ஆங்கிள் டிக்யூபி. இது ரெண்டும் ஈக்குவல். வேறு என்ன லா தெரியும் அப்படின்னா, இது 90 டிகிரின்னு தெரியும். ரேடியஸ்லேருந்து வரக்கூடிய டேஞ்சன்ட் லைன் வந்து ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியும். அதாவது ஆங்கிள் ஓபிடி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு இந்த ஓபிக்யூவோட வேல்யூ தெரியும் ஆங்கிளில். ஓகேவா? இந்த டிபிக்யூ கியூபிடி வந்து தேவையே இல்லை. ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா, இந்த டிபிக்யூ இந்த ஓபிடியை 2 ஆங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். எப்படின்னா, ஓபிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் டிபிக்யூன்னு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. இப்போ நமக்கு எந்த ஆங்கிளை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம்னா, இந்த டிபிக்யூக்கு பதிலாக ஓபிக்யூன்னு வேணும். அதனால் லெஃப்ட் சைடில் என்ன பண்ண போகிறோம்னா, டிபிக்யூ ஈக்குவல் டு ஓகே ரைட்டா 90 மைனஸ் ஆங்கிள் ஓபிக்யூன்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுருக்கோம். இப்போ ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி தெரியும். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டின்னு என்னமோ, ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சு அப்படின்னா 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். இப்போ என்னென்ன ஆங்கிள் இருக்குது? ஆங்கிள் பிடிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் டிபிக்யூ ப்ளஸ் ஆங்கிள் டிக்யூபி ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, பிடிக்யூ பற்றி தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது நோ ப்ராப்ளம். டிபிக்யூவும் டிக்யூபியும் ஈக்குவல் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம். ஃப்ரம் 1ல் இருந்து இது ரெண்டும் ஈக்குவல். அதனால் ரெண்டையுமே சேம் வேல்யூஸை நம்ம மாற்றிக்கிறோம். ஓகேவா? என்னவா மாற்றிக்கிறோன்னா, டிபிக்யூவாக ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, PTQ plus 2 times of TPQ equal to 180 degree. PTQ equal to plus 2 times of TPQ ஓட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 90 minus OPQ. 90 minus angle OPQ equal to 180 degree. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை இன்னர் மல்டிப்ளை பண்ணலாம். 180 degree minus 2 times of OPQ equal to 180 degree. இந்த 180யும் இந்த 180யும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன ஆகும், இங்கே 180 கேன்சல் பண்ணுறது மீன் 0 பண்ணுறோம். இந்த ப்ளஸ் 180 இந்த சைடு வரப்போ மைனஸ் 180 மாறும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரைட் சைடு வேல்யூ 0ன்னு வந்துடும். அப்போ லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, பிடிக்யூ. இந்த மைனஸ் வந்து ரைட் சைடு போகிறப்போ ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ ஹென்ஸ் வி ப்ரூவ் நமக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருச்சு. ஓகேவாம்மா?